மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மதுரை மாநகர் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் போக்குவரத்து காவல்துறை ஆணையர் வனிதா தலைமையில் உதவி ஆணையர்கள் செல்வின் இளமாறன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இம்முகாமில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் நந்தகுமார், தங்கமணி, ரமேஷ்குமார், கார்த்திக், தங்கப்பாண்டி, சுரேஷ், கணேஷ்ராம், பஞ்சவர்ணம், சோபனா, பூர்ணகிருஷ்ணன் மற்றும் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் மணி, தொழில்நுட்ப பிரிவு உதவி மேலாளர் மாரிமுத்து, பசுமலை பயிற்சி நிலைய உதவி மேலாளர் பூமிநாதன், புறநகர் கிளை உதவி மேலாளர் அசோக், போக்குவரத்து கண்காணிப்பாளர்கள் சவுந்தரபாண்டியன், ராமமூர்த்தி, சீனிவாசகண்ணன் உட்பட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இம்முகாமில் சாலையில் கடைபிடிக்க வேண்டிய போக்குவரத்து விதிமுறைகள், பேருந்து இயக்கும் போது கையாள வேண்டிய வழிமுறைகள் குறித்து பயணிகளுக்கு பாதுகாப்பு உட்பட விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. ஆனால் அதை யாரும் பின்பற்றுகிறோமா என்று நடைமுறையில் பார்த்தால் இல்லை சார். நான் மனமற்றத்துடன் கூறுகின்றேன், தயவுசெய்து இனிமேலாவது அந்த பணி பாதுகாப்பு அனைவரும் இயக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காவல்துறை நம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதிகமா இளைஞர்களும் நிறைய இருக்கீங்க. நாம என்ன கருத்துக்கள் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, எல்லாரும் மகிழ்வாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழணும். அதுக்கு அவங்க இடத்துல இருந்து அவங்க பணியை சிறப்பாக செய்யணும். இப்போ நம்ம காவல் ஆய்வாளர்னா நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்யணும். ஒரு தந்தைனா தந்தையுடைய பணியை செய்யணும். ஒரு மகன்னா அவன் படிக்கிறது அவனுடைய கடமைகளை செய்யணும். அந்த வகையில் நம்ம ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இந்த பொதுமக்களுக்கு என்ன சேவையை செய்யணுமோ அதை பொறுப்பாகவும் கடமை உணர்வோடும் மகிழ்வாகவும் செய்யணும் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். அதுக்கு இந்த சட்டத்தை பொருத்தி அதில் செயல்படுங்க அப்படின்னு கேட்குறோம். ஒரு சிக்னல் இருக்குன்னா சிக்னலை சார் மஞ்சள் லைட் போட்டாங்க, ரெட் லைட் விழுந்துச்சுன்னா நிற்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அதே போல கிரீன் லைட் விழுறதுக்கு முன்னாடி போகணுன்ற எண்ணம் வரக்கூடாது. சில கோபங்கள் வரலாம் ஓட்டுநர்களுக்கு. பெரிய வண்டி ஓட்டுறோம், கண்டிப்பாக அந்த டூ வீலர் ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்கனால கோபம் இருக்கும், அது இயல்பானது. ஏன்னா ரைட் ஏறி லெஃப்ட் ஏறி கட் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு குறுக்கே நிறுத்தி விடலாம். இது எல்லா ஓட்டுநருக்குமே அந்த எரிச்சல் கொடுக்கும். அதையும் தாண்டி அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் அந்த இடத்த கடந்து போகணும் அப்படின்றது தான் அவங்களோட இந்த இடத்துல நாங்கள் கேள்வி வந்திருக்கோம். இந்த அதாவது சாலையிலே நடந்து போகிற மீறி ஒரு விபத்து ஏற்பட்டு அதுவும் நடந்து போன ஒரு நபர் உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அந்த பஸ் அவர் உயிரிழந்தவரும் கூட அந்த பஸ் கட்டுப்பாட்டை மீறி அந்த ஒரு சாலையின் அருகிலே இருந்த ஒரு ஓரத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று பார்க்கும்போது அந்த திருப்பரங்குன்றத்திலே ஒரு பாதுகாப்பு பணியிலே இருக்கும்போது ஒரு சிந்தனை ஏற்படும். அந்த பஸ் கட்டுப்பாட்டை மீறி முன்னாடி போன லாரி, அதுக்கு முன்னாடி போன ஆட்டோ, அதுக்கு முன்னாடி போன ஒரு நபர் எல்லாத்தையும் இருந்துச்சு. கடைசியில் ஆட்டோவில் இருந்து ஒரு நபருக்காக ஒரு சிறிய அளவு காயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது ஒரு அரசு பணியிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு இந்த பணியிலே பாதுகாப்பு இருக்கின்றதா, அவர் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா, அவர் இந்த பணியை முடித்து பாதுகாப்போடு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்பதை நாம் அனைவரும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆய்வு செய்து பார்ப்பதற்கு அப்புறமே அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இனிமேல் இந்த மாதிரியான பணிகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுது இந்த அடிப்படையான ஆய்வுகள், பிரேக் கரெக்டாக அந்த பஸ் ஓட்டக்கூடிய தன்மையில் இருக்கிறதா என்பதை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு நிகழ்வு